சொல்லுது பசங்களா, வெல்கம் டு ஹண்டர் லேர்னிங் ஃபேமிலி. ஸோ நான் உங்களோட சுபா மேம். இதுதான் நம்மளோட ஹண்டர் லேர்னிங் தமிழ் மீடியம் சேனல். அண்ட் தமிழ் மீடியம் பசங்க நிறைய பேர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட வந்துட்டு இருக்கு. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட தமிழ் மீடியம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ மேம், என்ன மேம் மறுபடியும் லெக்சர் எடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோவோட தான் நான் இன்னைக்கு உங்களை பார்க்க வந்திருக்கேன். அப்படி என்ன மேம் வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா நேரத்துக்கு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க, ஆல்ரெடி தமிழ்ல இருக்கும். ஸோ ஃபார்முலா ஷீட் தான் நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ஒரு 10 யூனிட்ஸுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு ஃபார்முலாஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ என்னென்ன ஃபார்முலா அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். ஓகேயா? சோ என்ன பண்ண போறீங்கன்னா சமத்தா உட்காந்து இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த ஃபார்முலாஸ் வெறும் உங்களோட கால்குலேஷன்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமா மேம் அப்படின்னு கேட்டா கிடையாது. கிரியேட்டிவ் ஒன் வேர்ட்ஸுக்கு வந்துட்டு ஈக்குவேஷன் 5 மார்க் படிக்கிறோம்னா அதோட ஃபைனல் ஈக்குவேஷன்ல இருந்து நமக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்க உங்களுக்கு அதை தேட கஷ்டமா இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் தேடி இதுல போட்டிருக்கேன். ஸோ கிரியேட்டிவ் ஒன் வேர்ட்ஸுக்குமே புக் இன்சைட்ல இருக்கக்கூடிய ஜஸ்ட் அந்த எப்படி சொல்றது ஈக்குவேஷன்ஸ் டைப்ல வரக்கூடிய கிரியேட்டிவ் ஒன் வேர்ட்ஸ்க்கு உங்களுக்கு எது யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிடிஎஃப் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிரமத்தை பார்க்காம 1 by 1 படிக்க ஆரம்பிச்சிருங்க. எல்லா யூனிட்டுக்குமே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தேன்னா கொடுத்துட்டேன்ப்பா. ஓரளவு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லா யூனிட்டையுமே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட எத்தனை ஸ்லைட்ஸ் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும், 92 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 92 ஸ்லைட்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்காக கஷ்டப்பட்டு உட்காந்து போட்டிருக்கேன். ஸோ அதனாலயாச்சும் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு செம்மையா சூப்பரா எக்ஸாம் மட்டும் எழுதுங்க. எனக்கு வேற ஒண்ணுமே வேணாம். ஸோ நான் கொடுத்துட்டேன் 92 பேஜை இந்த மாதிரி காட்டுறதுக்கே இவ்வளவு சிரமமா இருக்கே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியா படிச்சிடலாம், பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஸோ உட்காந்து காமா பொறுமையா உட்காந்து படிச்சிருங்க. பிடிஎஃப் வந்துட்டு கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வந்துட்டு கொடுத்துட்றேன். ஸோ டவுன்லோட் பண்றீங்க, உட்காந்து காமா உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து கேட்க ஆரம்பிச்சிருங்க. கிளியரா? ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க.